ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மைதா 200 grams, powdered sugar 180 grams, curd 150 ml, milk 60 ml, oil 40 ml, baking soda half spoon, baking powder 1 spoon, vanilla essence quarter spoon. இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் வந்துட்டு நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணி முடிச்சதையும் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் சுகர் கர்ட் இது கூட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 40 ml ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்துட்டு ஃபுல்லாக ஒரே டைமில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஞ்சம் மைதா எடுத்திருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மைதாவையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்க்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட லம்ப்ஸே இல்லாமல் ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இது கூட வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மைக்ரோவேவ் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு கன்வெக்ஷன் மோடில் வச்சுட்டு 180 டிகிரிஸில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீஹீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரையும் நம்ம கேக் பேன் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு அலுமினியம் பேன் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. இதில் வந்துட்டு ஆயில் அடியில் அப்புறம் சுற்றிலும் ஃபுல்லாக போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் வந்துட்டு ஒட்டாமல் வரும் எடுக்கும்போது. ப்ளஸ் அடியில் வந்துட்டு நம்ம ஒரு பட்டர் பேப்பரையும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம பேனில் ஃபில் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக இதை பேனில் ஊற்றிட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் கூட ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி நம்ம டேப் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி டேப் பண்ணுறதுனால அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஏர் பபிள்ஸும் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு ஈவனாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். நம்ம இப்போ ப்ரீஹீட் பண்ண ஓவன் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம கேக் பேனை வச்சிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க, ஏன்னா ஓவன் வந்து ஹீட்டாக இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம கன்வெக்ஷன் மோடில் 200 டிகிரிஸில் ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கேக் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணலாம். எப்பவுமே க்ளவுஸ் போட மறந்துடாதீங்க, ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக உள்ள வரைக்கும் வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு ஒரு டூத் பிக்கில் நம்ம குத்தி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக வெந்திருக்கு அப்படின்னா ஒட்டாமல் வரும். இது சைடில் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேனில் இருந்துட்டு கேக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா ஸ்பஞ்சியாக இருக்குது. நான் ஒரு ஃப்ளாட்டான பேன் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி வந்திருக்கு. இதுவே நீங்கள் சின்ன டின் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்தாக வந்திருக்கும். ஸோ நம்ம சாஃப்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.